வணக்கம். நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் மணிமாறன் பேசுகிறேன். நம்ம வந்து 10 டேஸ் சேலஞ்ச் சொல்லியிருந்தோம். அது சில பல காரணங்களால நம்ம 10 டேஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதாவது ஒரு 8 நாள் மட்டும் பண்ணோம். அந்த 8 நாளை வச்சு நம்ம காம்படிஷனில் 27ஆந்தேதி கலந்துக்கிட்டோம். அதில் 6th தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டேஜ் நம்ம ட்ரை பண்ண கிடைக்கல. அதனால் இப்போ அந்த சர்டிஃபிகேட்டு அந்த சீல்டோட ஒரு ஃபோட்டோஸும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற லேட்ஸ், அதாவது ஃப்ரெண்டு லேட் ஃபுல் டவுன் இந்த ஒர்க் அவுட்டையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் 10 டேஸில் இந்த அளவுக்கு 40+ எபோவில் இருக்கிற நான் ரெடி ஆகும்போது, நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து வீட்டிலேருந்து செஞ்சாலும் சரி, சரியான உணவு உடற்பயிற்சியோடு செய்யும்போது நீங்கள் சர்வசாதாரணமாக தயாராகலாம். இதுக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது. இப்போ லேட் புல் டவுன் இழுக்கும்போது நெக்கு வரைக்கும் இழுக்கணும். கையை வந்து வெளியே போகாமல் பக்கவாட்டில், அதாவது சைடில் தான் இழுக்கணும். விடும்போது நல்லா ஃப்ரீயாக விடுங்க. 1 நெக்கு வரைக்கும் அழுத்தி, 2 மேலே ஃப்ரீயாக விடணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கழுத்து வரைக்கும் அழுத்தி மேலே விடும்போது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் மசில்ஸ் பம்பிங் ஆகும். இப்போ பார்த்துங்க, கவனிங்க, ஜஸ்ட் வரைக்கும் இறக்கணுமா, அடுத்தது விடும்போது நல்லா ஃப்ரீயாக விடணும். ரொம்ப இழுத்து பிடிச்சி டைட்டாக வச்சுக்கக்கூடாது. இழுக்கும்போது டைட்டு, விடும்போது ஃப்ரீ. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பேக் மசில்ஸ் எல்லாம் கவனிங்க. இப்போது அழுத்தும் போது பேக் மசில்ஸ் டைட் பண்ணணும், விடும்போது ஃப்ரீயாக விடணும். அப்போ தான் உங்கள் லேட்ஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக இழுத்து பிடிக்கூடாது. இழுக்கும்போது தாடையை லைட்டாக பின்னாடி நிறுத்திக்கணும், விடும்போது நம்ம தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் தலையை முன்னாடி நிறுத்தணும். இந்த மாதிரி கவனமாக செய்யணும்.